அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இப்போ சாமியை நம்புறவங்க கூட ஜோசியத்து மேல பெரிய நம்பிக்கை இருக்காது. ஏன்னா ஜோசியம்ன்றது உண்மையா பொய்யா, இது நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. சரி, ஜோசியத்தை நம்பலாம் வேணான்றதை பத்தி நான் முழுமையா பேசுறதுக்காக வரல. ஆனா இந்த வீடியோ நீங்க எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பதிவு தான் இது. அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. நம்முடைய நேரம் எப்படி இருக்கு, காலம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக தான் ஜோசியம் போய் பார்க்குறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஜோசியர் எங்க இருக்காங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எல்லாருமே நல்ல ஜோசியர் தானே சொல்றாங்க. இதுல எந்த ஜோசியருங்க நல்ல ஜோசியர் அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்தா நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உங்களுடைய ஜாதகமோ அல்லது பேராசி எது வேணா பார்க்கட்டும், அவங்க கிட்ட போயிட்டு இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு கேட்கறத விட்டுட்டு இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன நடந்தது அப்படின்ற விளக்கத்தை கேளுங்களேன். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இப்போ கேது திசையில் நடக்குது அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் கேது, ராகு இவ்வளோ வருஷம், சுக்கிரன் இவ்வளோ வருஷம், புதன் இவ்வளோ வருஷம் அப்படின்னு ஒரு வருஷ கணக்கு இருக்கும். அந்த வருஷத்துல உங்களுக்கு இந்த திசை நடந்தால் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை கணிக்கக்கூடிய சரியான ஜோதிடர் இருந்தாருன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் திருமணம் ஆகியிருக்கும், இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த திசை நடந்தது, இந்த ஆண்டுக்குள்ள அந்த திசை நடந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், இந்த திசை நடந்தப்போ உங்களுக்கு நஷ்டமாயிருக்கும், இந்த திசை வந்தப்புறம் நீங்க வாழ்க்கையில மேல வந்திருப்பீங்க அப்படிலாம் அவங்களால துல்லியமா சொல்ல முடியும். நான் சொல்றது வரப்போறது இல்லை, முடிஞ்சதை துல்லியமா சொல்லக்கூடிய ஒரு ஜோசியர் இருந்தால் அவரை பாருங்க. முதல்ல அவரை தேடி பிடிச்சி, ஐயா எனக்கு நடக்க போறதெல்லாம் நீங்க சொல்றது இருக்கட்டும், எனக்கு நடந்ததை துல்லியமா சொல்லுங்க. ஏன்னா நடக்க போறது நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் இருக்கும். ஆனா நடந்தது உண்மை தானே. அப்போ ஜோசியத்துல கொடுத்துருக்கோம் ஒரு திசை, ஒரு ராசிக்கு எத்தனை ஆண்டு இந்த திசை இருக்கு. ராகு திசையில இருக்கீங்க, நீங்க கேது திசையில இருக்கீங்க, சுக்கிர திசையில இருக்கீங்க அப்படின்னா இந்த திசை நடக்கும் போது உங்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்குமோ அதை துல்லியமா சொல்றாரா பாருங்க. உங்களுக்கு இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டுக்குள் ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்கலாம், அல்லது இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டுக்குள்ள உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கலாம், அல்லது இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டுக்குள்ள இந்த திசை நடக்கும் போது உங்களுக்கு பெரிய லாபம் வந்திருக்கலாம் அப்படின்ற பல விஷயங்களை தெளிவாக சொல்லக்கூடிய ஜோதிடர் இருக்காங்களா அப்படின்னு பாருங்க. அப்படி இருந்தால் அவர் சொல்றது கரெக்டா நடந்திருக்கு, என் வாழ்க்கையில் நடந்ததை தான் அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஜோதிடர்கிட்ட அதுக்கப்புறமா கேளுங்க, இதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்கும், எவ்வளவு வருஷம் நல்லா நடக்க போகுது. இந்த ஓரலா சொல்றது இல்லைங்க, கரெக்டா இந்த திசை நடக்கும் போது என்ன நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தசை நடக்குதுன்னா அது எவ்வளோ நாட்களுக்குள்ள நடக்கும். நாட்கள்னா ஒரு நாள், 10 நாள், ஒரு வாரம், ஒரு மாசம்லாம் கிடையாது. சில ஆண்டு காலம் அல்லது சில மாத காலம் இருக்கும். அது கரெக்டா இருக்கா அதை அவங்க கிட்ட கேளுங்க. இப்போ நடந்ததை துல்லியமா ஒரு ஜோதிடர் சொல்லி இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் நடந்தது துல்லியமாக சொல்லி இருந்தால் அவர்கிட்ட நீங்க தைரியமா கேட்கலாம், இனிமேல என்ன நடக்க போகுதுங்க. ஏன்னா நடந்த விஷயத்த சரியாக சொன்னாருன்னும் போது நீங்க கேட்கறது நியாயம் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு நேரம் சரியில்லை நம்மளா நினைச்சுக்கிட்டு போய் கேட்கும் போது அவங்க ஒன்று சொல்லி அது என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு துவண்டு போறதை விட நீங்க ஒரு நல்ல ஜோதிடரை தேடி பார்த்து அவரிடம் தெரிந்து கொண்டு நடப்பது நல்லது. இதைதான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஒரு ஜோதிடரை முதல்ல செலக்ட் பண்றதுலயே நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, அவர்கிட்ட வேற ஒன்றுமே போய் கேட்காதீங்க. ஜாதகத்தை கொடுங்க, இந்த பேராசி பார்க்குறவரா அவராக இருந்தாலும் சரி, கைரேகை பார்க்குற யாருக்கிட்ட வேணாலும், ஐயா எனக்கு இப்போ இந்த வயசு ஆகுது, எனக்கு இந்த வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கும் அதை கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க. அதையெல்லாம் ஒருவர் சரியாக சொன்னாரேயானால் அவர்கிட்ட போய் இனிமேல் எனக்கு என்ன நடக்கும்னு கேட்கறதுல தப்பே இல்லை. இதுதான் ஜோசியரை நம்ம கண்டுபிடிச்சு போய் கேட்டோம்னா ஜோதிடம் ஒருவேளை எல்லாரும் கூட நம்ப வாய்ப்பு இருக்கு. இப்ப ஜோதிடத்து மேல பெரிய நம்பிக்கை இல்லாம போனது காரணம், அவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க, ஏதோ ஒன்று நடக்குது, அவங்க சொன்னது நடக்கலை இப்படின்னு குழப்பத்துல இருக்கும். அதனால நான் சொல்ற எளிய முறையை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நிச்சயமா தெரியும். நான் திருப்பி சொல்றேன், ஜோதிடருக்கு ஆதரவாளரோ அல்லது ஜோதிடருக்கு எதிர்ப்பாளரோ நான் கிடையாது. நான் சொல்றது இப்படி பண்ணா இது நல்லா இருக்கும். இப்ப எல்லாருமே நம்ம சொல்றோம் இல்லையா, வாழ்க்கையில நல்லபடியா படிடா நல்லா இருப்ப அப்படின்றாங்கன்னா இதுக்கு அவர் படிச்சுதான் இருக்கணும்ன்றது இல்லை. ஸோ படிக்காதவர் கூட இந்த அட்வைஸ் பண்ணலாம் இல்லையா. அதே மாதிரிதான் நான் ஜோதிடம் தெரிந்தவன் அல்ல, ஜோதிட ஆதரவாளர் அல்ல, ஜோதிட எதிர்ப்பவர் அல்ல. இப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணா இது தெரிஞ்சிடும் இல்லையா. அந்த வகையில தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்.
ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு முக்கியமான ஒன்று சொல்கிறேன். இது முழுக்க முழுக்க இது மாதிரி ஜோசியத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வருமோ இந்த சேனலில் அப்படின்னு நினைக்காதீங்க. பல வீடியோக்கள் அனைத்தும் கலந்து தான் கொடுப்பேன். இப்போ தொடர்ந்து வர வீடியோ ப்ராக்டிக்கலாக ஜோதிடம் ஆன்மீகம் பற்றி நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தது போகிறதுக்கோ அல்லது இதை திருத்திக்கிறதுக்கோ எனக்கு வழியாக இருக்கும். நன்றி.